சில நேரங்கள்ல வாழ்க்கையோட பாரம் நம்மள அப்படியே போட்டு நசுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? நீங்க மட்டும் தனியா அப்படி ஃபீல் பண்ணல. உண்மையில அந்த பாரங்கள்ல இருந்து எப்படி ஒரு விடுதலை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையான விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்விகள் உங்க மனசுக்குள்ளயும் ஒலிக்குதா? ஆமா, வாழ்க்கை சுமைகள் சில சமயம் நம்மள ரொம்பவே அழுத்துற மாதிரி தோணும். ஆனா பாருங்க, இந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்லயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம கதை ஒரு வித்தியாசமான இடத்துல ஆரம்பிக்குது, ஒரு ஜெயில்ல. ஆமா, இயேசுவுக்கு வழியை தயார் செஞ்ச யோவான் ஸ்நானன் இப்போ ஒரு கைதியா இருக்காரு. அந்த இருண்ட சூழ்நிலையில அவர் மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அது என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். யோவான் என்ன பண்றாருன்னா, தன்னோட சீஷர்களை அனுப்பி இயேசுகிட்ட இதை கேட்க சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ஆச்சரியம்! இயேசுக்கே வழியை ரெடி பண்ணின ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு இப்படி ஒரு சந்தேகமா? ஆனா இதுல இருந்து ஒண்ணு புரியுது. நம்ம மாதிரி மனுஷங்களுக்கு சந்தேகம் வருது ரொம்ப இயல்புதான். சரி, இப்போ முக்கியமான விஷயம். இயேசு இதுக்கு என்ன பதில் சொன்னார் பாருங்க. இயேசு நேரடியா ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லல. அதுக்கு பதிலா அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த செயல்களையே ஒரு சாட்சியா முன்னாடி வைக்கிறார். கண்ணு தெரியாதவங்க பாக்குறாங்க, நடக்க முடியாதவங்க நடக்கறாங்க. இதெல்லாம் வெறும் மேஜிக் இல்ல, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு விடுதலை வருதுங்கிறதுக்கான அடையாளம். நான் யாருன்னு என் வார்த்தை சொல்லாது, என் செயல்தான் சொல்லும்னு சொல்ற மாதிரி இந்த செயல்கள் தான் யோவானோட சந்தேகத்துக்கு பதிலா இருந்துச்சு. இதுதான் இயேசுவோட பதிலின் முக்கியமான பாயிண்ட். என் செயல்களை பார்த்து என் மேல சந்தேகப்படாம விசுவாசம் வைக்கிறவங்க தான் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. இது யோவானுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம மனசுல வர சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஒரு ஆழமான பதிலா இருக்கு. இப்போ கதையோட கவனம் வேற ஒரு பக்கம் திரும்புது. இவ்ளோ அற்புதங்களை பார்த்த மக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் மனசு மாறி ஈசுவ ஏத்துக்கிட்டாங்களா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா அப்படி நடக்கல. இந்த கம்பாரிசன் பாத்தீங்கன்னா மக்களோட மனநிலை தெளிவா புரியும். யோவான் ரொம்ப கடுமையா விரதம் இருந்தப்போ அவரை பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க. அதே இயேசு எல்லாரோடையும் சகஜமா உட்கார்ந்து சாப்பிட்டப்போ அவரை பாவிகளோட நண்பன்னு சொல்லி பழிச்சாங்க. அதாவது அவங்க எதையுமே ஏத்துக்க தயாரா இல்ல. ஏன்னா அவங்க இதயம் ரொம்ப கடினமா போயிருந்துச்சு. இத்தனை அற்புதங்களை கண்ணால பார்த்த பிறகும் அந்த ஊர் மக்கள் தங்களோட வழிகளை மாத்திக்கவே இல்ல. அதனால இயேசு அவங்களோட அந்த மனந்திரும்பாத குணத்தை கடிந்து கொள்கிறார். ஏன்னா அற்புதங்கள்ங்கிறது வெறும் காட்சி பொருள் இல்ல, அது மனமாற்றத்துக்கான ஒரு அழைப்பு. இப்படி கடிந்து கொண்டதுக்கு அப்புறமா இயேசுவோட குரல் மாறுது. இப்போ அவர் ஒரு கூட்டத்தை பார்த்து பேசல. அவர் ரொம்ப நேரடியா, ரொம்ப தனிப்பட்ட முறையில உங்களை பார்த்து பேசுறார். சொல்லப்போனா இதுதான் இந்த முழு பகுதியோட இதயமே. ஒரு நிமிஷம், இந்த வார்த்தைகளை நல்லா கேளுங்க. உங்க வாழ்க்கையோட பாரங்கள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒருத்தர் உங்களை கூப்பிடுறார். அவர் உங்க வலிய பாக்குறாரு, உங்க சோர்வை உணர்றாரு. இது ஏதோ ஒரு பொதுவான அழைப்பு கிடையாது. இது ரொம்ப பர்சனலா உங்களுக்கான அழைப்பு. உங்க எல்லா பாரங்களோட, உங்க எல்லா பலவீனங்களோட அவரை நோக்கி வரச் சொல்றார். இது வெறும் வாக்குறுதி மட்டும் இல்ல, இது ஒரு நிச்சயமான உத்தரவாதம். உங்க கவலைகளால, போராட்டங்களால சோர்ந்து போன உங்க ஆத்மாவுக்கு இந்த உலகத்தால கொடுக்கவே முடியாத உண்மையான சமாதானத்தையும் ஓய்வையும் நான் தர்றேன்னு சொல்றாரு. சரி, இந்த இளைப்பாறுதல்னா என்ன? அது எப்படி நமக்கு கிடைக்கும்? இயேசுவோட அடுத்த வார்த்தைகள் அத அழகா விளக்குது. அவர் கொடுக்கிற ஓய்வு அவரோட குணத்திலிருந்து வருது. அவர் ரொம்ப கடுமையானவரோ கோபப்படுறவரோ கிடையாது. அவர் ரொம்ப சாந்தமானவர், மனசுல தாழ்மை உள்ளவர். அதனால நாம் அவர்கிட்ட போகும்போது பயப்படவே தேவையில்ல. அவர் நம்ம பாரங்களை ரொம்ப மென்மையா கையாளுவார். அந்த காலத்துல நுகம்னு ஒன்னு இருக்கும். அது 2 மாடுகளை ஒன்னா சேர்த்து பாரத்தை இழுக்க உதவும். இப்போ இயேசு என் நுகத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னன்னா, உங்க பாரத்தை நீங்க தனியா தூக்க வேண்டாம், வாங்க நாம சேர்ந்து தூக்கலாம்னு கூப்பிடுறார். பாத்தீங்களா, அவர் நம்ம கூட சேர்ந்து அந்த பாரத்தை சுமக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுமை லேசாயிடுது. ஆஹா, இந்த முழு பகுதியிலிருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான். உங்க போராட்டங்கள்ல நீங்க தனியா இல்ல, உங்க கண்ணீரை தேவன் பாக்குறார். இந்த உலகத்தோட தற்காலிகமான தீர்வுகளுக்கும் மேல ஒரு உண்மையான ஆழமான ஆத்ம இளைப்பாறுதல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான். உங்க சுமைகளையெல்லாம் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு அவர் தர்ற அந்த உண்மையான இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள நீங்க தயாரா? இந்த அழைப்பு இன்னைக்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.